ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். தமிழக அரசு பள்ளிகளில் உடற்கல்விக்குன்னு சொல்லி தனி பாடத்திட்டம் நியூ சிலபஸ் பார்த்தீங்கன்னா வரும் கல்வியாண்டிலிருந்து லான்ச் பண்ண போகிறாங்க. சிபிஎஸ்சி பள்ளிகளை பின்பற்றி தமிழக அரசு பள்ளிகளிலும் உடற்கல்விக்கு என தனி பாடத்திட்டத்தை வரும் கல்வியாண்டில் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை இருப்பதால் உடற்கல்வி ஆசிரியர் 700க்கும் மேற்பட்டு இருந்தால் இந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் என ஒவ்வொரு பள்ளியிலும் பணியிடங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. உடற்கல்விக்கென பிரத்யேக பாடத்திட்டம் இதுவரை உருவாக்கப்படவில்லை. தேர்வுகளில் உடற்கல்வி தேர்வு இடம்பெறும் நிலையில் பாடத்திட்டம் இல்லாததால் ஆசிரியர்கள் பொதுவாக கற்பித்து வருகின்றனர். இந்நிலையில் வரும் கல்வியாண்டிலிருந்து இப்பாடத்திட்டம் அறிமுகப்படுத்த உள்ளதாக கல்வி அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பிடிக்குன்னு சொல்லி தனியாக பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆவதாக பிடி எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா சிலபஸ்ஸு கொடுத்து முக்கியமான ஒரு பாடமாக பார்த்தீங்கன்னா வைக்க போகிறாங்க சிபிஎஸ்சியை ஃபாலோ பண்ணி. ஸோ விரைவில் தமிழக அரசு பள்ளிகளில் பிடிக்குன்னு சொல்லி தனி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அலாட் பண்ண போகிறாங்க. 6 சப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா அலாட் பண்ண போகிறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக அப்டேட் இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தடுத்து நிறைய கல்வி தகவல் கொடுக்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.